ஃபோட்டோவில் காட்டுற அக்கா யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு பிசி கேமராக இருந்தீங்கன்னா அந்த அக்கா தான் உங்களுக்கு குலசாமியாக இருந்திருப்பாங்க. பிசியில் ரீபேக் கேம்ஸை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட்கர்ல். அந்த ஃபிட்கர்ல் வெப்சைட்டில் நீங்கள் அந்த அக்காவை பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ஓகே இந்த அக்கா தான் ஓனர் போல இருக்கு, இவங்க தான் நமக்கு ரீபேக்லாம் பண்ணி கொடுக்குற சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஃபிட்கர்ல் அக்காவே கிடையாது. இவங்களோட ஆக்சுவலான பேர் பார்த்தீங்கன்னா ஆட்ரே டாட்டோ. இவங்க ஒரு பிரெஞ்சு ஆக்ட்ரஸ். இவங்களோட நிறைய படம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எமிலின்ற ஒரு படம், அப்புறம் த டாவின்சி கோட், இந்த மாதிரி படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபிட் கேர்ளுக்கு பின்னாடி இருக்கவங்க இவங்க கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக். ஸோ நம்ம ஃபிட் கேர்ள் அக்கா வந்து பைரசி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பேசிக்கா அக்கா படுறது வந்து வெறும் ரீபேக் மட்டும்தான். ஸோ பைரசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸுக்கும் ஒரு யூனிக்கான செக்யூரிட்டி இருக்கும். அந்த செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ணிட்டு திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃப்ரீயா. இதுதான் பாத்தீங்கன்னா பைரசி. நம்ம ஃபிட்கர்ல் அக்கா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பைரசி கேம் எடுத்து அவங்க கொஞ்சம் ஷார்ட் ஆக்கி, அதாவது கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ப்ரோ இது மட்டும் தப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டா இதுவும் கிட்டத்தட்ட தப்பு தான். நம்ம அக்கா பண்ணதுலயே பெரிய வேலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 GB கொண்ட மேட் மேக்ஸ் கேமை நமக்கு வெறும் 10 GB கீழே கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்யூரேட்டா 3-4 GB தான் இருக்கும். இதுதான் இவங்க பண்ணதுலயே பெஸ்ட் ஒர்க். இதுல தான் பயங்கர ஃபேமஸும் ஆனாங்க.